சரி சரி. வேற்றுமை இன்னைக்கு பார்க்க போறது பிள்ளைகள் வேற்றுமை. எனக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்கி. அப்ப நம்ம எக்ஸாமுக்கு மெயினா வரக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்து கொண்டு எக்ஸாமினாவையும் செய்து இலக்கணத்தில் கொஞ்சம் முடிப்போம். சரி, வேற்றுமை என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம், யாரும் ஒரு ஆள். வேற்றுமை என்றால் என்ன நினைக்கிறீங்க? வாக்கியத்தில் பெயர் சொற்கள் இலக்கண வேறுபடுவது வேற்றுமை எனப்படும். ஓகே, ஒரு வாக்கியத்துல பெயர் சொற்கள் இலக்கண வேறுமுறையான சரியா? வாக்கியத்துல ஒரு பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையிலுள்ள வாக்கிய ரீதியான இணைப்பு தான் பிள்ளைகள் வேற்றுமை. வாக்கிய ரீதியான இணைப்பு தான் என்ன? வேற்றுமை. உங்களுக்கு இப்ப எக்ஸாம்ல என்ன செய்வான்? இப்ப இந்த உயர்தர பரீட்சை நீங்க உங்களுக்கு வேற்றுமை என்றால் என்ன, அதை பத்தி விளக்குங்க என்று என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். ஆனால் வேற்றுமை என்ற வகைகள் இருக்குத்தானே, அந்த வகைகள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த சிறு குறிப்புக்கு போட்டு அதுல 5 மார்க் சிறு குறிப்பு எழுத சொல்றதுக்கான சான்சஸ் என்ன இருக்குது. ஓகே, சரி. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியில ஒரு 2 கேள்விய போட்டு வச்சிருக்கேன். எல்லா கேள்வியும் எழுதலாம். 2 கேள்வியை போட்டு வச்சிருக்கிறேன். இந்த வேற்றுமையை எப்படி படிக்கிறது இல்லாட்டி நான் சில விஷயங்களை மட்டும் படிச்சா போதுமா? வேற்றுமைங்கிறது பெரிய அதுல எப்படி படிக்கிற என்ற ஒரு விஷயத்துக்கா கேள்வி எப்படி வருதோ பிள்ளைகள் அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்? தியரிய படிக்கணும். தியரியில கட்டுக்கட்டா இருக்கும். சரி, அந்த கட்டுக்கட்ட அவலத்தையும் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கலாம்? படிச்சு கொண்டிருக்கலாம். அப்ப கேள்வி என்ன மாதிரி கேட்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி நீங்க செய்யணும். படிச்சுக்கொள்ளணும். ஆன்சர் எழுதுற மாதிரி படிச்சுக்கொள்ளணும். இது பாருங்க, நான் இதுல போட்டிருக்கிறேன். எப்படி உங்கள்ட்ட வேற்றுமையில ஒரு கேள்வி வரும் என்றால், ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா வேற்றுமை சம்பந்தமா ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி, 2க்கும் மேற்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக வருது. வந்து கொண்டே இருக்கு. என்னமா? போர்ட் கிளியர் இல்ல மிஸ். எனக்கும் போர்ட் கிளியர் இல்ல மிஸ். கிளியர் இல்லாம தான் இருக்குமே. கொஞ்சம் கலங்கலா வாய்ஸ் கிளியர் இல்லைன்னா இருக்க மாட்டேன். சரியா? ஓகே, கேக்குதா? இப்போ போர்ட் கிளியர் இல்ல மிஸ். ஓ டீச்சர், எனக்கும் போர்ட் கிளியர் இல்ல மிஸ். வாய்ஸ் கேக்குது மிஸ். ஓகே, போர்ட் கிளியர் இல்ல. நான் சொன்னேன் நானே போர்ட் கொஞ்சம் கலங்கலா இருக்குமெண்டு. சரி, சரி பிள்ளைகள், கேக்குதானே? போர்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாம தானே நான் குட்டி குட்டியா எழுதிருக்கிறேன். அதோட பவரான லைட்டுங்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் மங்களா தெரியுமென்னு நினைக்கிறேன். அந்த எழுத்து கொஞ்சம் கலங்களா தெரியும். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். எதுவும் டவுட்னா மெசேஜ்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, முதலாவது கேள்வி எப்படி வருதுன்னா, உங்களுக்கு வேற்றுமைந்த பிள்ளைகள், வேற்றுமைந்த உருபுகள் என்ன பிள்ளைகள்? வேற்றுமைந்த உருபு. இந்த உருபுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? கேள்வி வாருது. அந்த உருபு என்ன பொருளை உணர்த்துது செய்யும்? உங்களுக்கு கேள்வி வாருது. அதே மாதிரி பிள்ளைகள் ஒரு வேற்றுமையில உதாரணங்களை வச்சுக்கொண்டும் நீங்க என்ன செய்யணும்?
அத கண்டுபிடிக்க தெரிஞ்சிடணும். இப்ப உருபு தான் மெயின். வேற்றுமையில உருவும் சொல்லுருவும் அதோட பொருளும் சரியா, அது உணர்த்துகின்ற பொருள். இந்த மூன்றுலையும் நான் என்ன செய்யற உங்களுக்கு கேள்வி வார. அப்ப இந்த வேற்றுமை என்ற சாப்டரை நீங்க இந்த வயசா படிச்சீங்க என்றால் அதுல ஃபுல்லா என்ன செய்யலாம், நீங்க ஒரு கிளியரான ஒரு ஆன்சரை எடுத்துக்கொண்டே. இப்ப பாருங்க, அதுக்கு என்னென்ன மிஸ் படிக்கிறேன்டால் ஒவ்வொரு வேற்றுமையா அதோட உருவு அதோட சொல்லுருவு அதே மாதிரி அது என்னென்ன பொருள்ல வருது அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், மெயினா டார்கெட் பண்ணி படிக்க வேண்டும் சரியா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் நீங்கள் பொருளில், சரியா, நீங்கள் என்றால் மத்த காலில் இல்ல பாம்பில், சரியா, நீங்கள் பொருளில் ஆளுருவு உணர்த்தும் பொருள், சரியா, ஆளுருவு வரும் தொடர், அதாவது நீங்கள் பொருள்ல ஆளுருவு வார வாக்கியம் என்ன, அதுதான் கேட்டிருக்கிறான். அப்ப நீங்கள் வேற்றுமை எதுக்குள் வரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஆளுருவு, இந்த ஆளுருவுக்கு என்னென்ன பொருள் வரும் என்னமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஓகே, இப்ப நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஓஎல்ல இருந்து இந்த வேற்றுமை என்ன செஞ்சு வாரீங்க, படிச்சு கொண்டு வாரீங்க அப்படித்தானே. இல்லாட்டி இங்கதான் வந்து யாரும் புதுசா படிக்கிறீங்களா? இல்லையே. Just 1 minute. Okay. போர்டு விளங்காட்டி பரவாயில்ல பிள்ளைகள், நான் வாயில சொல்றேன் தானே, அதை நான் உங்களுக்கு விளங்குபடுத்துறதுக்காக தான் போர்ட் போட்டேன். இது வந்து ஸ்லைட்ல படிப்பிச்சால் அவ்வளவு விளங்காது, அதுக்காகத்தான் போட்டேன் சரியா. நான் சொல்ற விஷயத்த நீங்க கவனி சரியா, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனிங்க, என்ற கொஞ்சம் கிளியர் இல்லாமத்தான் இருக்கி சரியா. சரி, இப்ப முதலாவதுக்கு ஆன்சரை போடுங்க பாப்போம். முதலாவதுக்கு ஆன்சர் போடுங்க. நீங்க ஓஎல்ல இருந்து படிச்சு பாருங்க வேற்றுமை, இங்க வந்து யாரும் புதுசா படிக்கல. அப்ப நீங்கள் வேற்றுமை எங்க வரும் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிடணும், 2ஆம் வேற்றுமையில வரும். அந்த நீங்கள் வேற்றுமையில ஆள் என்ற உருவு வர தொடர், நீங்கள் வேற்றுமையில ஆள் என்ற உருவு நீங்கள் வேற்றுமையில வார தொடர் எது? தீயினால் சுட்ட புண், கவலையால் மெலிந்தான், மரத்தால் விழுந்தவன், ஜன்னலினால் வீசினான், காலத்தினால் செய்த உதவி. என்ன ஆன்சர் வரும்? மரத்தால் விழுந்தவன். மைக் ஆன் பண்ண வேணாம், இதுல மெசேஜ் சொல்லுங்க என்றால் எல்லாருக்கும் கல்ச்சா கிளியரா கேட்க. மரத்தால் விழுந்தவன், ஆன்சர் என்ன பிள்ளைகள்? மரத்தால் விழுந்தவன். நீங்கள் பொருள் ஒரு இடத்துல இருந்து லீவ் ஆகுறது சரியா. அப்ப இந்த வாக்கியத்தை வச்சுக்கொண்டு நீங்க சொல்லி சொல்லி பார்த்து என்ன செய்யலும், அதுக்கான சரியான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சுக்கொள்ளே. தீயினால் சுட்ட புண், இதுலயும் ஆளுறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கி. தீயால சுட்ட புண் என்று சொல்லும் போது இதுல என்ன பொருள் பிள்ளைகள்? வந்து தீயால் சுடப்பட்டிருக்கி, தீயினால் என்ன பொருள் விளங்க இல்லனா? பேசுவே கேட்கிறா கிளியரா? என்ன பொருள்? அந்த புண் எதை சுடப்பட்டிருக்கி? சுடப்பட்டிருக்கி தீயால. தீயால தான் அந்த புண் சுடப்பட்டிருக்கி. எதால புண் வந்துச்சு? தீயால. அப்ப இது என்ன பொருள்? காரண பொருள் சரியா. ஓகே. மரத்தால் விழுந்தவன், மரத்தால் விழுந்தவன் தான் என்ன செய்யறான்? மரத்தால, மரத்துல இருக்கிறான், மரத்தால் விழுந்தவன் மரத்துல இருந்து விழுந்துட்டான்.
மரத்துல இருந்து என்ன செஞ்சிட்டான், விழுந்துட்டான். அப்ப இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து என்ன செஞ்சிட்டான், அவன் நீங்கிட்டான். அப்ப இதுதான் நீங்கள் பொருள். அடுத்த விடையும் பாருங்க. கவலையால் மெலிந்தான். கவலையால் மெலிந்தான். ஏன் மெலிந்தான்? ஏன் மெலிந்தான்? கவலையா? அப்ப அந்த கவலை என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? அவன் மெலியறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா அப்படித்தானே? ஓ, அப்ப இதுவும் என்ன, காரண பொருள். இதுவும் காரண பொருள் வந்து சரியா? காலத்தினால் செய்த உதவி. இதுல நல்லா ஒரு கவனிக்கணும். காலத்தினால் செய்த உதவி இது என்ன பிள்ளைகள்? என்ன சொல்லுவீங்க இத? கொடை பொருள். இல்ல பிள்ளை. காலத்தினால் செய்த உதவி இது வந்து உருவு மயக்கம். நல்லா உருவு மயக்கம். என்ன பிள்ளைகள்? உருவு மயக்கம். இங்க பாருங்க, அந்த உதவி யாரால செய்யப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா காலத்தால செய்யப்பட்டிருக்கி. என்னென்ன வருது? பொருள் வருது. அப்ப இந்த காலத்தினால் செய்த உதவி உங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கேள்வி வந்திருக்கு. பின்வருவனற்றுள் உருவு மயக்கம் இடம்பெற்ற வாக்கியம் வந்திருக்கும். சரியா? காலத்தினால் செய்த உதவி. அந்த உதவி யாரால செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா காலத்தால வந்திருக்கு. அப்ப காலம்தான் அந்த உதவி செய்த மாதிரி என்ன பொருள் வந்து மயங்கி வந்திருக்கு. அப்ப இது வந்து உருவு மயக்கம். இது என்ன சொல்றது? உருவு மயக்கம். சரியா? அதே மாதிரி ஜன்னலினால் வீசினான். இது என்ன பொருள் பிள்ளைகள்? ஜன்னலால் வீசுறான். என்ன பொருள்? காரணமா கருவியா? என்ன பொருள்? வெரி குட். ஜன்னலால வீசுகின்றான். ஜன்னல் என்கிறவரால் என்ன செய்யறான்? அதை வீசுகின்றான். அப்ப என்ன? கருவி பொருள். அப்ப நீங்க ஒவ்வொரு வாக்கியத்தையும் வச்சு கொண்டு அந்த பின் சொல்லோட எதால் எதால் என்று கேள்வி கேட்டு கண்டுபிடிக்கும் போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். இப்படி ஒரு கேள்வி வாருது. இவற்று மேல இப்படி ஒரு டைப்பான ஒரு கேள்வி வாருது. அதே மாதிரி ரெண்டாவது டைப் வந்து உங்களுக்கு வாக்கியத்தை தந்துட்டு அந்த வாக்கியத்துல இடம்பெற்ற வேற்றுமைகளை கண்டுபிடிங்க என்று சொல்லி என்ன செய்வாங்க? தருவாங்க. வாக்கியம் ஒன்றை தந்துட்டு இதுல பயன்படுத்தப்பட்ட வேற்றுமைகள் என்னென்ன அப்படியான ஒரு கேள்வியும் தந்து. இதுல பாருங்க, துன்ப நினைவுகளில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. துன்ப நினைவுகளில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. இந்த வாக்கியத்தில் இடம்பெற்ற வேற்றுமைகள் என்ன வேற்றுமைகள்? நீங்கள் கருவி, இடம் கருவி, எல்லை காரணம், நீங்கள் கருத்தா, இடம் காரணம். இந்த துன்ப நினைவுகளில் இருந்து ஒன்றுல இருந்து நீங்கிறது என்ன பொருள்? ஒன்றிலிருந்து நீங்கிறது என்ன பொருள்னு சொல்லி தந்தேன். இப்ப துன்ப நினைவுகளில் இருந்து என்ன பொருள்? சரியா? அப்ப நீங்கள் முதலாவது ஓகே, விடைய பாப்பீங்க. எல்லா விடையிலையும் நீங்கள் இருக்கான்னு பாப்பீங்க. சரியா? இதுல நீங்கள் இல்ல. அஞ்சாவது விடையில நீங்கள் இல்ல. ரெண்டு விடையிலையும் நீங்கள் இல்ல. இதுலயும் நீங்கள் என்ன இல்ல. என்னால் விடுபட முடியவில்லை. யாரால? என்னால. யாரால? என்னால. நான் சொல்லித்தந்தேன் உங்களுக்கு முதல் இதுல. எழுவாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள். என்ன என்ன பேர்? கருத்தா. கருத்தா. துன்ப நினைவுகளில் இருந்து. அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று நீங்கிறது. நீங்க விடுபட முடியல என்னால. அப்ப இது கருத்தா. இது என்ன பிள்ளைகள்? கருத்தா. அப்ப நீங்க பாக்கணும், கருத்தா இருக்கிற விடையா இருக்கு. இதுலயும் கருத்தா இல்ல, இங்கேயும் கருத்தா இல்ல, இங்கேயும் கருத்தா இல்ல. இதுலயும் என்ன? கருத்தா இல்ல. அப்ப இப்படி பாருங்க, ஒரு எல்லா ஆன்சரையும் என்ன செஞ்சு கொள்ளேலும் வெட்டி கொள்ளேலும். அப்ப கடைசியா மிஞ்சுறது இவர் தான். கடைசியா மிஞ்சுறது என்ன பிள்ளைகள்? இவர்.
விளங்குனதா? எப்படி விட கண்டுபிடிக்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டால், இப்ப துன்ப நினைவுகளிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை என்றால், இந்த துன்ப நினைவுகளிலிருந்து விடுபட முடியவில்லை, அது நீங்கள் என்று கண்டுபிடிச்ச நீங்கள் பொருள் என்று கண்டுபிடிச்சாலே இந்த 3 விடையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளையிலும் வெட்டையிலும். மிச்சம் இருக்கிற 2 தான், கருவி கருத்தா. இதுல கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கா, கருத்தா பயன்படுத்தப்பட்டிருக்கா, அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் சரி, நீங்க சரியான ஆன்சர் என்ன செஞ்சு கொள்ளையிலும் போட்டுக்கொள்ளே. இப்படியான சிம்பிள் மெத்தடை வச்சுக்கொண்டுதான் பிள்ளைகள் இலக்கண கேள்வி செய்யணும். அதை விட்டுட்டு விடைய பாடமாக்கின்னு கொண்டு போயிட்டு இலக்கணம் செய்யற இல்ல. ஒவ்வொரு விடையும் ஆராய்ஞ்சறிஞ்சுதான் என்ன செய்யணும், எம்சிக்யூ செய்யணும். மற்ற பாடங்களா இருந்தாலும் சரி, இப்ப ஜியோகிரபியா இருந்தாலும் சரி, மற்ற பாடங்களா இருந்தாலும் சரி, எம்சிக்யூ செய்யறது இப்படித்தான் ரிலேட்டடா ஞாபகம் வந்துட்டு இருந்தால் அதோட தொடர்புபட்ட விடைகளை வச்சுக்கொண்டு தொடர்புபடாத விடைகளை வெட்டி கொண்டு என்ன செய்யலாம், நீங்க மிச்சத்தை கண்டுபிடிக்கலாம். இது சிம்பிளா இல்லையா? இப்படி யாரும் செய்றீங்களா? எக்ஸாம் டைம்ல இப்படிதான் மிஸ் நாங்க செய்யறோம் என்று சொல்றாக்கள் செய்யறதா? அப்படி செய்தால் நல்ல. செய்தால் நல்ல. சரி, அடுத்ததுக்குள்ள போ. சரியா? இப்ப நம்ம இதுக்குள்ள போ. உங்களுக்கு தெரியும் 1 to 8 வரையான வேற்றுமைகள் என்ன செய்து பிள்ளைகள்? இதுல முதலாம் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. சரியா? இது ரெண்டுக்கும் என்ன இல்ல பிள்ளைகள்? என்ன இல்லை. முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன பிள்ளைகள்? உருபு இல்ல. இப்ப முதலாம் வேற்றுமை பார்த்தீங்க என்றால் அது எப்படி வரும் என்றால் எழுவாய் பெயர் அப்படியே வரும். எழுவாய் பெயர் என்ன செய்யும்? அப்படியே வரும். அதுக்கு சொல்லுருபோ இல்லாட்டி உருபோ என்ன? எழுவாய் வேற்றுமை சொல்றேன். முதலாம் வேற்றுமை என்னன்னு சொல்றது? எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்றது. அதுக்கு சொல்லுருபோ உருபோ என்ன செய்ய பிள்ளைகள் இல்ல. இப்ப நோமலா வரும். நம்ம நோமல் எழுதுற வாக்கியம், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். இதுல எதுவாயது? கண்ணு. அப்ப எழுவாய் இருக்கின்றால் அது என்ன பிள்ளைகள்? முதலாம் வேற்றுமை. இதுல வேற எந்த உருவுகளும் என்ன செய்யல, பயன்பட இல்ல. ஏதாச்சும் உருவுகள் இருக்கா? இருக்கா உருவுகள்? இல்ல டீச்சர். அப்ப முதலாம் வேற்றுமைக்கு என்ன பிள்ளைகள்? உருவுகள் இல்ல. என்ன செய்யற இல்ல, பெருசா கேள்வி வார இல்ல. முதலாம் வேற்றுமையில இருந்து பெருசா கேள்வி வார டேர்ம்களுக்கு வரும் உருவு இல்லாத வேற்றுமை இது. அப்படின்னா சின்ன சின்ன உடைச்ச கேள்விகள் என்ன செய்யற உங்களுக்கு வாரும். சரி, அப்ப நாம 2ஆம் வேற்றுமையில இருந்து செய்வோம். கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். இந்த படிச்சு முடிஞ்சோடனே நீங்க வேற்றுமையில வந்த கேள்விகள் அத்தனையும் என்ன செய்யணும், செய்து போடும். சரியா? அதுதான் உங்களுக்கான ஒர்க். சரி, 2ஆம் வேற்றுமை. சரியா? 2ஆம் வேற்றுமையில இருந்து விளங்குதா பிள்ளைகள்? சரி, 2ஆம் வேற்றுமையின் உருவு என்ன? வெரி. சரியா? 2ஆம் வேற்றுமையின் உருவு என்ன பிள்ளைகள்? ஐ என்ற உருவு. சரியா? ஐ என்ற உருவு. சரி, இந்த 2ஆம் வேற்றுமை இந்த ஐயன்னா நிறைய பொருள்கள் என்ன செய்யும், உணர்த்தும். நிறைய பொருள்களை உணர்த்தும். என்னென்ன பொருள்களை உணர்த்தும்? ஆக்கள், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், நீத்தல், ஒத்தல், விலங்குதான உடைமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இப்படிப்பட்ட பொருள்களை இந்த ஐ என்ற உருவு என்ன செய்யும் பிள்ளைகள்?
உணர்த்தும். இந்த ஐ என்ற பொருள் என்ன செய்யும் உங்களுக்கு? உணர்த்தும். அப்ப ரெண்டாம் வேற்றுமை நீங்க படிக்கிறேன்டா இந்த பொருள்கள் உணர்த்துற மாதிரி உதாரணங்களை நீங்க என்ன செய்யணும்? மனஞாபகம். ஆக்கல் பொருளை உணர்த்துற ரெண்டாம் வேற்றுமையில ஆக்கல் பொருள் உணர்த்துகின்ற தொடர் அப்படிதான் உங்களுக்கு வெளியும். அப்ப ஆக்கல்னா எப்படி வரும்? ஆக்கல்டா பிள்ளைகள் ஒரு விஷயத்தை என்ன செய்யற? புதுசா கிரியேட் பண்றது. ஆக்கம். அழிக்கிற என்றால் இல்லாமல் செய்யறது. அடைதல் என்றால் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றது, அடைஞ்சு கொள்றது. நீத்தல் என்றால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லீவ் ஆகுது, அந்த மாதிரி. ஒத்தல் என்றால் இந்த ஒப்பிட்டு சொல்றது. உடைமை என்றால் நாம வச்சிருக்கிற சொத்து. உடைமை என்றால் என்ன பிள்ளைகள்? நாம வச்சிருக்கிற சொத்து. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்க. இந்த உதாரணத்திலேயே உங்களுக்கு எல்லாம் விளங்கும். வீட்டை கட்டினான். இதுல ஐ என்ற உருவு பயன்படுத்தப்பட்டது. ஐ என்ற உருவு என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டது. இங்க என்ன பிள்ளைகள் நடக்குது? ஆக்கமா அழிவா? வீட்டை கட்டினான். கமல் வீட்டை கட்டினான். புதிய வீடு என்ன செய்யறான்? கமல் கட்டுறான். அப்ப இந்த வீட்டை கட்டுதல் என்றது என்ன? ஆக்கப்பொருள்ல வருது. அதே மாதிரி வீட்டை இடித்தான் என்று சொல்லும் போது எதுக்குள்ள வரும்? சரியா? நான் மறுக்கா எழுதல, இந்த வீட்டை வச்சு கொண்டு சொல்றேன். சரியா? வீட்டை இடித்தான் என்று சொல்லும் போது என்ன? அழித்தல் பொருள். அழித்தல் பொருள். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் அடைதல். ஒரு விஷயத்தை நாம பெற்றுக்கொள்வது. பரிசை பெற்றான். கமல் பரிசை பெற்றான். கமல் என்றவன் பரிசை என்ன செய்கிறான்? அடைத என்ன செய்யற? பெற்றுக்கொள்றது. அப்ப இது அடைதல் பொருள். இது நோமலா நீங்க வாக்கியங்களை சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு அது அடைதல் பொருளா இல்லாட்டி ஆக்கமா அழிவான்னு உங்களால நோமலா கண்டுபிடிச்சு. அதே மாதிரி நீத்தல். நீத்தல் என்ன சொல்லி தந்தன்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. உதாரணத்துக்கு ஊரை விட்டு சென்றான். இது என்ன பிள்ளைகள்? நீத்தல் பொருள். ஊருங்கிற அவன் ஊர்ல இருந்து என்ன செய்யறான்? இன்னொரு இடத்துக்கு லீவ் ஆகிறான். அதுதான் என்ன? நீத்தல் பொருள். ஒத்தல் பொருள், அதாவது ஒப்புவமை சொல்றது. சரியா? ஒப்புவமை சொல்றது. தாயை போன்றவள். தாயை போன்றவள். அவள் எப்படிப்பட்டவள்? அவள் எப்படிப்பட்டவள்? யார போல இருக்கிறாவாம்? போன்றவள். இதுல ஐ என்ற ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கி. ஒத்தல் பொருள் என்ன செய்யுது? வந்திருக்கி. சரியா? அதே மாதிரி உடைமை என்றால் நான் சொன்னேன், நாம வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பணத்தை வைத்தான். பணத்தை வைத்திருந்தான். அவன் என்னத்தை வச்சிருக்கிறான்? என்னத்துக்கு உடைமையா இருக்கிறான்? பணத்துக்கு. பணத்தை வச்சு. அப்ப அவன்கிட்ட என்ன இருக்கி? அவன் சொத்து, அவன் உடைமை. சரியா? அப்ப ஐ என்ற உருவு பிள்ளைகள் இரண்டாம் வேற்றுமையில செல்வத்தை உடையவன். அது மருந்தானே உடைமைக்கு. செல்வத்தை உடையவன், பணத்தை வைத்திருந்தான், எல்லாம் வரும். சரியா? ஓகே. அந்த ஐ என்ற உருவு பயன்படுத்தப்பட்டு உடைமை பொருளை வரணும். அதை ஒருக்கா கிளியரா பார்க்கணும். ஐ என்ற உருவு பயன்படுத்தப்பட்டிருக்கா என்று என்ன செய்யணும்? பார்க்க வேணும். சரியா? விளங்கினதா பிள்ளைகள்? இதுதான் பொருள். சரியா? விளங்குனதா எல்லாருக்கும்? இது நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க தானே? உடைமை பொருள் இருக்கா சொல்லிட்டு. உடைமை பொருள் என்றாமா நாம வச்சிருக்கிற ஒரு சொத்து. நாம வச்சிருக்கிற ஒரு சொத்து மாய் வரும். பணத்தை வைத்திருந்தான். அவன் என்னத்தை வச்சிருக்கிறான்? அவனோட உடைமையாதான் வரும். பணத்தை வச்சிருக்கிறான், சொத்தை வைத்திருக்கிறான், காணியை வைத்திருக்கிறான் என்றால் காணி அவன் உடைமையாக இருக்கி. காணி என்ன பிள்ளைகள்? அவன் உடைமையாக இருக்கி. அப்படி வரும்.
ஓகே தேங்க்யூ. சரி, ஓகே. ரெண்டாம் வேற்றுமை சிம்பிள். சரியா? இதுல இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்கு. முக்கியமா. சரி, இரண்டாம் word. அடுத்தடுத்த விஷயங்கள் தான் பிள்ளைகள். கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்களா வரும். இரண்டாம் வேற்றுமை முதலாம் வேற்றுமை எல்லாம் சிம்பிள். சரியா? அதுல பெரிய விஷயங்கள் ஒண்ணும் இல்ல. சரியா? முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லிதான். அடுத்தது கருவி வேற்றுமை. கருவி வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேருக்கு என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? செயற்படுபொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன? செயற்படுபொருள் வேற்றுமை. இது பிள்ளைகள் மூன்றாம் வேற்றுமை. இது என்ன? கருவி வேற்றுமை என்று சொல்றது மூன்றாம் வேற்றுமை. முதலாம் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமைக்கு செயற்படுபொருள் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் இருக்கிறார்கள் கருவி வேற்றுமை. என்ன சொல்ற? கருவி வேற்றுமை. அதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர்? உடனிகழ்ச்சி உடனிகழ்ச்சி வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? ரெண்டு பேர் இருக்கு. கருவி வேற்றுமை, உடனிகழ்ச்சி வேற்றுமை. கருவி இந்த உடைய உருபு என்ன? என்ன உருபு? ஆண் ஓடு ஆண் ஆண் ஓடு ஓடு. இப்படியா? எப்படியா பிள்ளைகள்? உருபு வேற பிள்ளைகள், சொல்லுருபு வேற. சரியா? கொண்டு அதெல்லாம் வந்து சொல்லுருபுகளை வரும். சரியா? கொண்டு எல்லாம் என்ன பிள்ளைகள்? சொல்லுருபுகளை வந்து. சரி, ஆடு ஓடு உடன். உடனும் என்ன? உருபுகளுக்குள்ளதான் வரும். சரி, இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். கருவி வேற்றுமை என்றால் எப்படி வரும்? உடன் நிகழ்ச்சி வேற்றுமை என்றால் இந்த மூன்றாம் வேற்றுமை எப்படி எப்படி வருது என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருவி வேற்றுமை. உங்களுக்கு தெரியும் கருவி என்றால் ஒரு சாவி. கருவி என்றால் என்ன பிள்ளைகள்? ஒரு சாவி என்று நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒரு நாம ஒரு கதவை திறக்கிறோம் என்றால் அந்த கதவை திறக்கிறதுக்கான சாவி திறம். அதே மாதிரிதான் ஒரு செயலை செய்யறோம் என்றால் அதுக்கு பிரதான காரணியா இருக்கிறது என்ன? கருவி. எதை கொண்டு நாம் அதை செய்யறோம்? எதை கொண்டு ஒரு செயலை எதை கொண்டு செய்யறோம்? அதான் என்ன? கருவி என்ற விஷயத்துக்குள்ள வரும். சரியா? இப்ப பாருங்க, கமலா. சரியா? ஒரு உதாரணத்தோட விளங்கப்படும். கமலா பென்சிலால் ஓவியம் வரைந்தார். கமலா பென்சிலால் ஓவியம் வரைந்தாள். இங்க ஆள் என்ற உருவு வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆள் என்ற உருவு என்ன? பயன்படுத்தப்பட்டது. இந்த ஓவியம் வரைந்தாள். எதால் அவள் ஓவியம் வரைகிறாள் பிள்ளைகள்? பென்சில் என்ற ஒரு கருவியால்தான் அவள் என்ன செய்கிறாள்? ஓவியம் வரைகிறாள். அப்ப ஓவியம் வரைகிறதுக்கு என்ன கருவி யூஸ் பண்ணப்பட்டிருக்கி? பென்சில். அப்ப இதுதான் என்ன பிள்ளைகள்? கருவி. இதான் என்ன? கருவி பொருள்ல வந்திருக்கு. இதான் என்ன பிள்ளைகள்? கருவி பொருளில் வந்திருக்கு. விளங்குனதா நான் சொன்னது? விளங்குதா எல்லாருக்கும்? கமலா பென்சிலால் ஓவியம் வரைஞ்சாள். இதுல பயன்பட்டது என்ன? கருவி. பென்சிலால் என்கிறது என்ன? கருவி. அதே மாதிரி அம்மா கத்தியால், சரியா, கத்தியால் மீன் இல்லாட்டி கத்தியால் வெட்டினாள் வைங்களேன். கத்தியால் வெட்டினாள். எதையோ வெட்டுறாமா. கத்தியால மரக்கறியை வெட்டுறா. சரியா? அம்மா கத்தியால மரக்கறியை வெட்டுறா. இது என்ன பொருள்ல வந்திருக்கு? இப்ப சொல்லுங்க. கருவி பொருள். ஏன் கருவி? அது வந்து இது செய்யறாங்க.
அந்த ஒரு கருவி உண்டால தானே கத்தியால் வருது அதனால அது ஒரு கருவி. ஓகே. இப்ப விளங்குனதா கருவி பொருள் யாரு கருவி பொருள் விளங்கிட்டா? சிம்பிள் தான் பிள்ளைகள். இலக்கணத்தை நீங்க கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். சரியா? இலக்கணத்தை நீங்க கஷ்டம்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கருவி பொருள் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பிள்ளைகள்? கருவி பொருள் பார்த்துட்டேன். அடுத்தது பிள்ளைகள் ஆளுண்ட உருவு. சரியா? ஆளுண்ட உருவு கருவியில பார்த்தாச்சு. அடுத்தது காரணம். அடுத்தது என்ன? காரணம். காரணத்துல என்னென்னத்தை உணர்த்துது என்று பார்ப்போம். காரண பொருளாவார் என்றால் இந்த ஆளுண்ட உருவு எப்படி பயன்படுகின்றது என்று பார்ப்போம். சரி, என்ன சொல்லலாம்? நிசார் உழைப்பால் உயர்ந்தான். நிசார் உழைப்பால் உயர்ந்தான். எதால உயர்ந்தான்? உழைப்பால். கருவியா காரணம்? காரணம். காரணம் காரணமாக வரும். சரியா? ஏன் என்ன காரணம்? அவன் ஏன் உயர்ந்தான் என்று பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கேளுங்க. நிசார் ஏன் உயர்ந்தான்? உழைப்பால உயர்ந்தான். நிசார் ஏன் உயர்ந்தான்? உழைப்பால உயர்ந்தான். இப்ப நீங்க கருவியை பிடிக்கணும் என்றால் இப்ப மாலா பென்சிலால ஓவியம் வரைந்தாள் எதால் வரைஞ்சாள்? எதால வரைஞ்சிக்கிறாள்? அந்த கடைசியில அந்த வினை சொல்லோட கேள்வி கேட்டு பாருங்க. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன செய்யும் வரும். நிசார் உழைப்பால் உயர்ந்தான். அந்த உழைச்சதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? உயர்ந்து இருக்கிறான். உழைச்சதன் காரணமாகத்தான் உயர்ந்து இருக்கிறான். அதே மாதிரி கமலா கவலையால் உடைந்து போனாள். உடைந்து போனாள். சரி, அங்க எழுதுங்களேன். உடைந்து போனாள். கமலா ஏன் உடைஞ்சு போனா? சொல்லுங்க. ஏன் உடைஞ்சு போனாவ? கவலையால். கவலையால். அப்ப இங்க கவலை என்பது என்ன பிள்ளைகள்? கருவியா காரணமா? காரணம். என்ன பிள்ளைகள்? காரணம். அப்ப காரணம் என்றால் ஒன்றுக்கு ஒன்றிட உயர்வோ அல்லது ஒன்றிட தாழ்வுக்கோ அது என்ன காரணமா இருக்கு. அது என்ன பிள்ளைகள்? காரணமா இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்றாரு. யாரு சொல்லலாம்? ஓகே, நிஸ்மா. சரி, சும்மா சொன்னேன். சரி, நிஸ்மா மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தாள். இதுல என்ன? மகிழ்ச்சியால். மகிழ்ச்சியால். ஆளுரு புணருள் ஏன் அவ துள்ளி குதிக்கிறான்? நிஸ்மா என்னத்துக்கு துள்ளி குதிக்கிறான்? மகிழ்ச்சியால். மகிழ்ச்சி. இங்க மகிழ்ச்சிங்கிற காரணம். மகிழ்ச்சி காரணமாகத்தான் என்ன செய்கிறாள்? துள்ளி குதிக்கின்றாள். மகிழ்ச்சி காரணமாகத்தான் துள்ளி குதிக்கின்றாள். விளங்குனதா? அப்ப ஆளுண்ட உறுப்பு பிள்ளைகள் மெயினா கருவி பொருள்ல வரும். மெயினா என்ன பிள்ளைகள்? கருவி பொருள்ல வரும். இது தவிர காரண பொருள் முதலாவது இன்னொரு நிறைய பொருள்ல வரும். முதலாவது காரண பொருள். காரண பொருள் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கா? விளங்குனதா? அடுத்ததுக்கு போறேன். முதலாவது கருவி, இரண்டாவது காரணம். விளங்குனதா? தலையாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க. தலையாட்டி போட்டு எக்ஸாம் பேப்பரை செய்து போடுங்க என்றால் போடுங்கள். அவசரத்துல எல்லாம் செஞ்சு போடுங்கள். கவனையின பிழையாக செய்யுது. வீட்டுலதான் இருந்து செய்றீங்க, போனை பார்த்துதான் செய்றீங்க. ஒரு கேள்விக்கு மாறி மாறி ஆன்சரை போடு. நான் இப்ப படிச்சு தந்த விஷயம், அந்த படிச்சு தந்த விஷயம் அதே உதாரணத்தோட தான் படிச்சு தருவேன். பாஸ் பிள்ளைக்கிற உதாரணத்தோட தான் படிச்சு தருவேன். இந்த படிச்சதுலயுமே நீங்க பிள்ளை எடுக்கிறாங்களும் இருக்கீங்க. ஏன்? உங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ டென்ஷன். பாவம் பிள்ளைகளுக்கு.
சரிதானே? வீட்டை சமைச்சு கொடுத்து எல்லாரையும் வேலைக்கு அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி அவ்வளவு ப்ரெஷர் தானே எல்லாருக்கும். அவ்வளவு டிப்ஸ் ஒரு பிள்ளை சொன்னதால சொன்ன. சரியா? ஓகே. அப்படியா? அப்படி யாரும் அவ்வளவு கஷ்டம் படிக்கிறதுக்கே கஷ்டம் டைம் இல்லாம வீட்டு வேலை செய்யற அப்படி எங்களுக்கு எல்லாம் வேலை அப்படி தார இல்ல இருக்கீங்களா? மிஸ் இப்ப வீட்டு அதான் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தருவாங்க. எங்களுக்கு தான் அந்த டைம்ல அவ்வளவு காலையிலேயே 5 மணிக்கு எழும்பி வீட்டை சமைச்சு இப்ப எனி கூட்டி டைம் பார்த்தாலும் படி துப்புரவாக்கி எல்லாம் படி செஞ்சு போறோம். படின்னு தான். இப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் படிக்கிற பாக்கியம் கிடையாது. இல்லாட்டி நீங்க இப்ப சில பிள்ளைகள் இருப்பாங்க காலையில எழும்பி 5 மணிக்கு சமைச்சு வீட்டெல்லாம் முடிச்சு ஸ்கூல் போயிட்டு திரும்ப வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டை வந்து சமைச்சு திரும்பவும் நைட்டுக்கு சமைச்சு வீட்டெல்லாம் பார்த்து தம்பி மாற பார்த்து தங்கச்சி மாற பார்த்து அப்படி யாரும் இருக்கீங்களா? இந்த பிஸியான ஷெடியூல்ல இருக்கீங்களா யாரும்? அதுக்குள்ள படிச்சு இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? எல்லாரும் சிரிக்கிறத பார்க்க யாருமே இல்ல போல. விளக்குமாறே பிடிச்சிருக்க மாட்டீங்க போல. அப்படியா? சொல்றது சரியாண்ணா? ஆனா பிள்ளைகள் அப்படி அந்த பிஸி ஷெடியூலுக்குள்ள படிக்கிற பிள்ளைகள் தான் சரி தப்பான ரிசல்ட்ஸ் அடி. ஏன்னா கஷ்டத்தை உணர்ந்து படிக்கிற பிள்ளைகள் தான் பிள்ளைகள். நாம இனி கஷ்டப்படக்கூடாதுன்னு படிக்கும்போது இப்படி உங்கள மாதிரி சொகுசாய்க்கிற பிள்ளைகள் படிக்காது. சரி செகண்ட் சைட்ல பார்த்திருக்கலாம் அடுத்த இது போனா அடுத்தடுத்து அப்படி மனம் போய்க்கொண்டே இருக்கு. ஆனால் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளையும் படிச்சு இனி இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு தடவையிலே நாம பாஸ் ஆகிடணும் என்ற நோக்கத்தோட படிச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைதான் தொப்படி. வேணுமெண்டா இப்ப பாருங்க ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ பணக்காரரா இருக்க மாட்டான், வசதியானாக்கள இருக்க மாட்டான். நான் உண்மைதானே சொல்றேன். டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தாலோ இல்லாட்டி ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தாக்கள் பணக்கார வசதியான குடும்பத்துல இருந்து யாரும் கண்டிக்கிறீங்களா? பிள்ளை எல்லாமே கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். எல்லாமே கஷ்டப்பட்ட கிராமம் பின்தங்கிய இடத்துல இருந்து சில பேர் வருவாங்க. சில பேர் சிட்டில இருந்தாலும் அவங்களோட வறுமை கூடும். அம்மா பாப்பா படிச்சு கூட இருக்க மாட்டாங்க. சில வீட்டுல அம்மா பாப்பா என்ன படிக்காத பிள்ளைகள் படிக்காத அம்மா பாப்பாக்கு பிறந்ததுகள் தான் நல்லா ஒரு டொப்புக்கா எல்லாரும் பேசக்கூடிய மாதிரி வருவாங்க. சரிதானே? நான் இப்ப என்ன சொல்றேன்னா கஷ்டத்தை உணர்ந்து படிங்க. சரியா? நாளைக்கு ஒரு இடத்துல நீங்க தொப்பா இருக்கணும்னா இப்ப கொஞ்சம் கஷ்டப்படு. சரிதானே? ஓகே சரி அடுத்ததுக்கு வருவோம். நான் சரி கதைக்கு விட்டா கழிச்சிட்டு இருப்பேன். அடுத்ததுக்கு வருவோம். காரண பொருள் ஓகே. அடுத்தது பிள்ளைகள் அடுத்த பொருள் ஆளுருவு அடுத்தது உணர்த்துறது மூலப்பொருள். மூலப்பொருள்னா என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. நோமலா வீட்டை சமைச்சிருப்பீங்க, பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளும் சமைச்சிருப்பீங்க. மூலப்பொருள்னா என்ன? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயன்படுத்துற பொருள். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன இப்ப பொருள் மூலம் வெரி குட். இப்ப நீங்க ஒரு கேக் கொண்டு மேக் பண்ண போறீங்கன்னா ஒரு கேக் கொண்டு செய்ய போறீங்க என்றால் இதுக்கு தேவையான மூலப்பொருள் பிரதான மூலப்பொருள் என்ன பிள்ளைகள்? மா. பிரதான மூலப்பொருள் என்ன? மா வேணும். மா என்ன வேணும்? மா இருந்தா தானே கேக் செய்யணும். இல்ல மா இல்லாட்டி முட்டை அப்படி வேணும் தானே? அப்ப ஒரு விஷயம் செய்யறதுக்கு பிரதானமா என்ன தேவையோ அதுதான் பிள்ளைகள் மூலப்பொருள். ஒன்றிலிருந்து முடிவு பொருள். உங்களுக்கு தெரியும் ஜியோகிராபில படிச்சிருப்பீங்க மூலப்பொருள் முடிவு பொருள். மூலப்பொருள்னா அந்த பொருளை ஒரு விஷயத்தை ஆக்குறதுக்கு தேவையான மூலம். முடிவு பொருள்னா அந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து ஆக்கி ஒரு முடிவா ஒரு கேக்கா வாருது, அதான் முடிவு பொருள். சரியா? ஜியோகிராபில இது படிப்பீங்க. சரியா? ஓகே இப்ப பாப்போம் இந்த மூலப்பொருள் எப்படி வருது ஆளுருவுல என்று பாப்போம். சரியா? எப்படி வருதுன்னு பாப்போம். சரி கோதுமை மாவால் செய்த என்ன சொல்லலாம் இடியப்பம். கோதுமை மாவால் செய்த இடியப்பம். இந்த இடியப்பத்தை என்னத்தால செஞ்சிருக்கிறாங்க?
என்னத்தால செய்திருக்காங்க? கோதுமை மாவால். தான் என்ன பிள்ளைகள் இடியப்பமாக என்ன செஞ்சிருக்கி? ஃபைனலா நம்மளுக்கு வந்திருக்கி. கோதுமை மாதான் இடியப்பமாக என்ன செஞ்சிருக்கி? வந்திருக்கி. அப்ப இப்படிதான் மூலப்பொருள வரும். அதே மாதிரி தங்கத்தால் செய்த காப்பு. தங்கத்தால் செய்த காப்பு. காப்பு எதால செஞ்சிருக்கிறாங்க? காப்பு செய்யறதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? என்ன மூலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? தங்கம் தான் பிறகு என்னவா மாறி இருக்கி? சரியா? ஒன்று செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருள் தான் என்ன பிள்ளைகள்? இந்த ஆளுர் குணத்துக்குன்ற மூலப்பொருளாக வரும். அப்ப மூலப்பொருள் நீங்க கண்டுபிடிப்பீங்களா? நீ இன்னொரு உதாரணம் தாங்க. இது என்ன பொருள் என்ன கண்டுபிடிங்கன்னு பாப்போம். மரத்தால் செய்த மரத்தால் செய்த இது என்ன பொருள்? மரத்தால் மூலப்பொருள். இது காரணம் இல்ல மூலப்பொருள். சரியா? அப்ப மூலப்பொருள் பிள்ளைங்கிட்ட அப்படி கண்டுபிடிக்க கிளியரா பிள்ளைகள்? அடுத்த சரியா? அடுத்தது உடன் நிகழ்ச்சி வேற்றுமை. சரியா? அப்ப கருவி வேற்றுமை, காரண பொருள், மூலப்பொருள் இதுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து ஆளுருபு வரும். இதுக்கெல்லாம் என்ன? மூன்றாம் வேற்றுமை என்ற ஆளுருபு வரும். உடன் நிகழ்ச்சி வேற்றுமையில பிள்ளைகள் ஒடு உடன். சரியா? ஒடுவும் உடனும் உருவாக வரும். அதை வச்சுக்கொண்டு நீங்க அது உடன் நிகழ்ச்சியா இல்லையான்னு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க இயலும். உடன் நிகழ்ச்சி என்று சொல்றது பிள்ளைகள் தொடர்ந்து நடக்கிறது. ஒரு செயல் நடந்தால் அதனோடு தொடர்ந்து நடக்கிறது, அதோட சேம் டைம்ல நடக்கிறது தான் என்ன பிள்ளைகள்? உடன் நிகழ்ச்சி. அதோட சேம் டைம்ல நடக்கிறது. இப்ப நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் எல்லாம். இப்ப நான் உங்களுக்கு வேற்றுமையை படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னொரு ஆள் என்ன செய்யுது? அங்கால படம் பார்த்து கொண்டிருக்கு. அப்ப அந்த என்னோட படிக்கிறத கேட்டுக்கொண்டு அங்கால என்ன செய்யும்? படம் பார்க்குது. உடன். சரி, இப்ப நான் சொல்றத சில பிள்ளைகள் அவதானமா கேட்டுக்கொண்டிருக்கு. அதுவும் உடன். ஒரு விஷயம் நடக்கிறென்றால் அதோட தொடர்பு பட்டமாய் அதோட சேர்ந்து நடக்கிறதான் என்ன பிள்ளைகள்? உடன் நிகழ்ச்சி. அதனோட சேர்ந்து நடக்கிறதான் என்றால் இந்த உடன் நிகழ்ச்சி ஒடு உடன் என்ற ரெண்டு உருவுல. சரியா? ஆசிரியரோடு மாணவர்கள் வந்தனர். ஆசிரியரோடு மாணவர்களும் வந்தனர். ஆசிரியர் எங்கேயோ போறான். ஆசிரியர் என்ன? ஆசிரியருங்கிறவ எங்கேயோ போறான். அதை தொடர்ந்து மாணவர்களும் என்ன செய்யறாங்க? அவருக்கு பின்னாடியே என்ன செய்யறாங்க? போறாங்க. அவருக்கு பின்னாடியே செய்யறாங்க, போறாங்க. அப்ப இது உடன் நிகழ்ச்சியா இல்லையா? உடன் நிகழ்ச்சியா? ராமனோடு சீதையும் காட்டிற்கு பண்ணுங்க. ராமனோடு சீதையும் காட்டுக்கு சென்றான். ராமன் காட்டுக்கு செல்ல
அவனுக்கு பின்னால யார் போறது? சீதையும் சீதை. அப்ப ராமன் போவ ராமன் அதோட யார் போறது பின்னாடி? அவனை தொடர்ந்து யார் போறது? சீதை போறான். அப்ப இது உடன் நிகழ்ச்சி போறது. இதுதான் என்ன? உடன் நிகழ்ச்சி. விளங்கினதா? உடன் நிகழ்ச்சி சரி. இந்த ஒடு என்கின்ற உருவு வந்து ஒன்று உடன் நிகழ்ச்சி புள்ளவர் உண்டன பிள்ளைகள் உடன் நிகழ்ச்சி புள்ளவர். இந்த உடன் நிகழ்ச்சி தவிர்ந்த வேறு வேறு பொருள்களையும் என்ன செய்கின்றது? வருகின்றது. உடன் நிகழ்ச்சி தவிர்ந்த வேறு வேறு பொருள்களையும் ஒடு என்கின்ற உருவு என்ன செய்கின்றது? வருகின்றது. சரியா? ஒன்று உடன் நிகழ்ச்சி சொல்லித்தது. அடுத்தது என்ன பொருள் என்றா பிள்ளைகள்? நிறைய பொருள் இருக்கு. அடைமொழி பொருள். அடைமொழி பொருள் அவன்டையும் அழகழகப்பா. அடைமொழி பொருள். அடைமொழி என்றால் என்ன? ஒரு விஷயத்துக்கு அடை சேர்க்கிறது. ஒரு விஷயத்துக்கு என்ன பிள்ளைகள்? அடை சேர்க்கிறது. இப்ப ஆசிரியர் என்றால் அவ எப்படிப்பட்ட ஆசிரியர்? நல்ல ஆசிரியரோ இல்லாட்டி கெட்ட ஆசிரியரோ இல்லாட்டி கட்ட ஆசிரியரோ அப்படின்னு அவக்கு அடை சேர்க்கிறது என்ன பிள்ளைகள்? அடைமொழி. அதே மாதிரி இந்த ஒடு என்ற உருவு அடைமொழி பொருள் என்ன செய்தான்? வருகின்றதான். அடைமொழி பொருள்ல வருகின்றதான். அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் என்றால், அடைமொழின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த ஒரு ஆளையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தோ டிஸ்கிரைப் பண்றது, அதாவது அடை சேர்க்கிறது. அவங்களை பத்தி அதிகமாகவோ இல்லாட்டி தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்றது. சரியா? இப்ப ஆசிரியர் அன்போடு பேசினார். ஆசிரியர் என்கிறா சொல்லுங்க. இந்த அன்போட விட்டுட்டு ஆசிரியர் பேசுறார். ஆசிரியர் என்ன செய்யறா? பேசுறார். அவ எப்படி பேசுறா? எப்படி பேசுறா? அன்போடு பேசினார். அன்போடு பேசினார். வெரி குட். அப்ப இந்த அன்போடு தான் என்ன பிள்ளைகள்? அடைமொழி. அன்போடு தான் என்ன? மொழி. அடைமொழி. சரியா? ஓகே. அன்போடுதான் அடைமொழி. இப்ப இன்னொன்று, அப்பா உங்களோட வீட்டை இருக்கிறார். அப்பா சரியா? அப்பா கோபத்தோடு பார்த்தார். இந்த கோபத்தை மறைச்சிட்டு அப்பா பார்த்தார். அப்பா எப்படி பார்த்தார்? திருப்பி பார்த்தார். எப்படி பார்க்கிறார் அப்பா? கோபத்தோடு அப்பா இன்னைக்கு வீட்டு அடிவில போகுதுன்னு அர்த்தம். அப்பா கோபத்தோடு. அப்ப அவர் எப்படி பார்க்கிறாரு என்றதை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இது என்ன பிள்ளைகள்? கோபத்தோடு. இதுல ஓடுன்ற இந்த உறுப்பு என்ன செய்ய பயன்படுத்தப்பட்டு? கோபத்தோடு. அப்ப இது என்ன? அடைமொழி. என்ன பிள்ளைகள்? அடைமொழி பொருள். விளங்கினதா? அடைமொழி பொருள் விளங்குதா? ஓகே. இது இப்படியும் வரும். நான் பசியோடு இருக்கிறேன். இது என்ன பொருள்? இது என்ன பொருள்? அடைமொழி பொருள். எப்படி இருக்கிறேன்? பசியில இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? பசியோடு இருக்கிறேன். பசியோடு இருக்கிறேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்றது டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப இதுவும் என்ன பிள்ளைகள்? அடைமொழி பொருள். இதுவும் என்ன? அடைமொழி பொருள். இது வந்து கைட்ல இல்லையான்னு கேக்குறீங்க. கைட்ல தெரியல, இருக்குமென்னு நினைக்கிறேன். இருக்கிறேன் கைட்ல. அவருக்கா பாருங்க. சரி. இரண்டாவது கலப்புரு பொருள். கலப்புரு பொருள். சரியா? அதாவது கலந்து மிக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்டுருவீங்களே, அந்த மாதிரிதான் மிக்ஸ் ஆகி வர பொருள். பாலோடு தண்ணீர் கலந்துள்ளது. பாலோடு தண்ணீர் கலந்துள்ளது. அப்ப எதோட எது மிக்ஸ் ஆகி இருக்கி?
பாலோடு தண்ணி தண்ணியும் எதோட பாலும் இது தான் மிக்ஸ் ஆயிருக்கு. பாலோட தண்ணி மிக்ஸ் அப்ப ஆயிருக்கு. இது என்ன? ஓகே, வெரி குட். அப்ப இது கலப்புரு பொருள். ரெண்டும் என்ன செஞ்சுட்டு கலந்துட்டு, ரெண்டும் கலந்தாரைதான் என்ன கலப்புரு பொருள். பாலோடு தண்ணீர் கலந்துட்டு. சரியா? அதே மாதிரி நீங்க அரிசியோடு என்ன கலந்திருக்கி, இல்லாட்டி ஏதோ அரிசியோடு கல் கடந்ததோ ஏதோ வினைச்சொல்லங்களை போடும். அரிசியோடு கல் கலந்திருக்கிறது. இதுல எதோட இது கலந்திருக்கி? எதோட இது கலந்திருக்கி? அரிசியோட கல் என்ன செஞ்சிருக்கி? மிக்ஸ். மிக்ஸ் ஞாபகம் மிக்ஸ் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து சரியா? அப்ப இதுதான் கலப்புரு பொருள். இப்படி வாரைகள் கலப்புரு பொருள். கலந்திருக்கிறது. கலந்திருக்கிறது தான் என்ன கலப்புரு பொருள். சரியா? இப்படியும் வரலாம். அப்படி என்னன்னு சொல்றது? ஓகே. இனவெறி அவர்களின் இரத்தத்தில் ஊறி இருக்கின்றது. ஊறி இருக்கின்றது. இது என்ன பிள்ளைகள்? இது என்ன பொருள்ல வரும்? என்ன கேக்குறீங்க? எனக்கு விலங்கையில எப்படி வரும்? ஜம்பை பூவோடு நாரும் மனம் வீசும். பூவோடு நாரும் மனம் வீசும். பூவோடு நாரும் மனம் வீசுமா? இது கலப்புரு பொருள்ல வருமா வராதா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லுவாங்க. அப்ப பூவோட அந்த நார் என்ன செஞ்சிருக்கி? சேர்ந்திருக்கா பிரிஞ்சிருக்கா? சேர்ந்திருக்கு. சேர்ந்திருக்கு. அப்ப இதுவும் என்ன கலப்புரு பொருள்ல தான் வரும். கலப்பு பொருள்ல. சரி, அதே மாதிரி இன்னொரு பொருள் டக்குன்னு சொல்றேன். இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாட்டியும் அது உங்களுக்கு டேர்ம்களுக்கு வரும். சரியா? கூட்டல் அல்லது சேர்த்தல் பொருள். கூட்டல் அல்லது சேர்த்தல் பொருள் என்று சொல்றோம். சரியா? கூட்டல் இல்லாட்டி சேர்த்தல் பொருள். ஒன்றை கூட்டினால் இரண்டு. ஒன்றோடு, இதுல ஓடுன்றது உறுப்பு பயன்படுத்தப்பட்டி. ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் இரண்டு. ஒன்றை கூட்டுறதுக்கும் இந்த ஓடுன்ற உறுப்பு என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சேர்க்கிறதுக்கும் சேர்த்தல். இதனோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அல்லது இணைக்க வேண்டாம். இணைக்க வேண்டாம். இதனோடு எதையும் இணைக்க வேண்டாம். இது என்ன பொருள் பிள்ளைகள்? இப்படி கேட்டு வந்தா இது என்ன பொருள் என்று கொடுப்பீங்க நீங்க? சேர்த்தல். சேர்த்தல் பொருள். அப்ப ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் அல்லது 10ஓடு 10ஐ கூட்டுறது அப்படி இந்த கூட்டல் கழித்தல் வாரமா இந்த அதை என்னத்தை கொடுப்பீங்க? கூட்டல் பொருள். அப்ப இது சிம்பிளா கண்டுபிடிக்க தெரியும் தானே? இதுல பெருசான விளக்கம் தேவையில்லையே உங்களுக்கு? இல்ல மிஸ், இது நல்லா விளங்கிட்டு. நல்லா விளங்கும் போது அடுத்த 4வது ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறது. ஒரு இடத்துல என்ன பிள்ளைகள்? தொடர்ந்து இருக்கிறது. சக்கப்பானிமாய் ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறது. இந்த பொருள் என்னென்ன தருதுன்னு பாப்போம். இது உங்களுக்கு கேள்விக்கு வாரதா, எக்ஸாமுக்கு வாரம். சரியா? ஓகே. ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறேன்னா ஒரு விஷயத்துல தொடர்ந்து அவர் ஈடுபாடா இருக்கிறேன். சரி, அந்த மாதிரியான பொருள். இப்ப பாருங்க, ஓய்வு பெற்ற பின் அப்பா வீட்டோடு இருந்து விட்டார்.
அப்ப என்ன செய்யறாருங்க சொல்லுங்க? ஓய்வு கிடைச்சிட்டு அவருக்கு பென்ஷன் கிடைச்ச பிறகு அவர் என்ன செஞ்சிட்டாராம்? வீட்டோடயே இருந்துட்டாரு. வேற எங்கேயும் போகல. அவர் வீட்டோடயே கதி என்று என்ன செஞ்சிட்டாரு? வீட்டோடயே இருந்துட்டாரு. ஒரு இடத்துல என்ன செய்யறாரு? தொடர்ந்து இருக்கிறாரு. ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறாரு. விளங்குதா? அப்ப தொடர்ந்து இருத்தல் தான் ஓய்வு பெற்ற பின் அப்பா வீட்டோடு தொடர்ந்து இருக்கிறார். இந்த வீடுங்கிறதுல அவர் என்ன செய்யறா? தொடர்ந்து இருக்கிறார். ஓகேயா? விளங்குதா பிள்ளைகள்? ஓகே ஓகே. இன்னொரு உதாரணம் சொல்றேன். வகுப்பு முடிந்தவுடன் கமல், சரியா, என்னன்னு சொல்லலாம்? வகுப்பு முடிந்தவுடன் கமல் போனோடயே இருந்துட்டான். நான் இப்ப சும்மா இது சரியா, போனோடயே இருந்துட்டான். எழுதக்கூடாது. நான் இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன். வகுப்பு முடிஞ்சோடனே, அதாவது ஆன்லைன்ல கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க போனோடயே இருக்கிறீங்க. போனோடய என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அப்ப இது என்ன பொருள்? இது கிளாஸ் பெட்ட 8 மணி 8:15 முடிஞ்ச பிறகும் நீங்க போனோட தான் இருக்கீங்க. இது என்ன பொருள்? ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்க. ஓகே, சரியா? ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறது. சரியா? அப்போ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிற பொருள் என்ன? உங்களுக்கு வாக்கியம் கேட்டால் அதை நீங்க இப்படியான உதாரணங்களை நினைவு வச்சுக்கொண்டு அதை நீங்க கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கின்றார்கள், வரையறை பொருள். என்ன? வரையறை பொருள். வரையறை என்றால் லிமிட். வரையறை என்றால் என்ன? லிமிட். ஒரு கால குறிப்பு. அந்த என்னன்னு சொல்ல, ஒரு இதுக்குண்டா வரையறை ஒரு லிமிட்ட சொல்லு. சரியா? லிமிட்ட சொல்றதுதான் நீ. சரியா? இப்ப சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? போத்தல்ல வந்து தண்ணி வந்து ஒரு லிமிட்டா தானே மிஸ் இருக்கும். அதை சொல்லியிருந்தானே. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். மாலன், சரியா, 5 வடையோடு. சரியா? மாலன் வந்து 5 வடையோடு அவண்ட காலை உணவை முடித்து விட்டான். மாலன் என்கிறவன் 5 வடையோடு அவன் காலை உணவை என்ன செஞ்சிட்டான்? முடித்து விட்டான். சரியா? அப்படின்னு சொல்லும் போது அந்த 5 வடை என்கிறது என்ன? லிமிட். 5 வடை என்ன? லிமிட். ஹிபா, இத்தோடு வகுப்பை முடித்துக் கொள்வோம். அது சரி, நான் நினைச்சேன் இப்ப கிளாஸ் முடிக்க சொல்றீங்களா? அப்படியா? இல்ல. இத்தோடு வகுப்பை முடித்துக் கொள்வோம். வெரி குட். இத்தோடு. ஓகே, டைம் ஓகே. இத்தோடு வகுப்பை முடிச்சிருவோம். வகுப்பு என்ன செய்வோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். அப்ப இது என்ன? ஒரு வரையறை. இது என்ன பிள்ளைகள்? ஒரு வரையறை. நீங்க அப்ப கோவத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிப்பீங்க, போதும் நிப்பாட்டு, அந்த மாதிரி சொல்லுவீங்க. சரி, இவ்வளத்தோட நீ நிப்பாட்டு, கதைக்க தெரியும். அப்படி நீங்க சொல்லிருக்கீங்களா? இவ்வளத்தோட நிப்பாட்டு, போதும் அப்படின்னு. இவ்வளவோடு நிப்பாட்டு. அப்படி சொல்ற. இத்தோட உன்ன சகவாசம் இனி நீ என்னட என்ற பக்கமும் வரட்ட. இதோட எல்லாம் முடிச்சு. வரையறை அது என்ன பிள்ளைகள்? இவ்வளவோட முடிச்சுக்கோ. உன்னோட லிமிட் தாண்டாத நீ. உனக்கு இவ்வளவு தான் லிமிட். இவ்வளவோட நீ என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். சொல்லும் போது என்ன? வரையறை. இந்த வரையறை பொருள் பிள்ளைகள்
ஒடுண்டு உருவோட வாரது மட்டும் இல்லாம உடன் என்ற உருவோடையும் வரும். உடன் என்ற உருவோடையும் என்ன செய்யும்? வரும். இப்ப பாருங்க, அடுத்த மாதத்துடன் நான் ஊரை விட்டு சென்றிடுவேன், அதாவது செல்வேன் ஏதோ சரியா. அடுத்த மாதத்துடன் நான் இங்கிருந்து சென்று விடுவேன். அடுத்த மாதத்துடன் நான் இங்கிருந்து சென்று விடுவேன், அதாவது அடுத்த மாதத்துடன் நான் இதிலிருந்து விலகி விடுவேன். இதுல உடன் என்ற உருவு, அந்த உடன் என்ற உருவம் என்ன செய்யுது பிள்ளைகள்? வரையறை பொருளை உணர்த்துது. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. இதுல என்ன பிள்ளைகள்? இதோட முடிஞ்சு. இதோட என்ன செய்ய முடிஞ்சு? விலகுதா பிள்ளைகள்? இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டது. டீச்சர் 5 வகுப்பு நிறைவடையும், அது வந்துட்டு வரையறை என்ன? ஓ, அடுத்த மாதத்துடன் வகுப்பு நிறைவடையும். அடுத்த மாதம், இந்த மாதத்துல இருந்து அடுத்த மாதம் ஒரு கேப், வரையறை, ஒரு லிமிட், வரையறை. அடுத்த மாதத்தோட வகுப்பு நிறைவடையும். இன்னும் 3 மாதத்துடன் அப்படி சரி வராது என்ன? இன்னும் 3 மாதத்தோடு, சரியா? இன்னும் 3 மாதத்தோடு உங்கள் ஆட்டம் நிறைவடையும். இன்னும் 3 மாதத்துல உங்களோட ஆட்டம் என்ன செய்ய போகுது? நிறைவடைய போகுது. அப்ப 3 மாதத்தோடு என்று சொல்லும் போது அங்க என்ன பிள்ளைகள்? கெப் இருக்கு, வரையறை, லிமிட். என்ன பிள்ளைகள்? லிமிட். இன்னும் 3 மாதம் தான். உங்களுடைய வீட்டாக்கள் உங்களை வேற சொல்லாம படின்னு சொல்ற. இன்னும் 3 மாதம். 3 மாதம் முடிஞ்சோன்னு சரி, இவ்வளவு நாள் வாங்காத வேலைகளை வாங்குவாங்க. சரியா? 3 மாதம் முடிய ரெடியா இருங்க, சட்டி வாங்க கழுவு. சரி, இந்த 3 மாசத்துக்கு தான் எல்லா ஆட்டம். வரையறை பொருள் விளங்கிட்டா? விளங்கிட்டா பிள்ளைகள்? சிரிக்கிறத பார்க்க எனக்கு சிரிப்பாரி. ஓகே, அடுத்தது 6வது பொருள் ஒன்று இருக்கு பிள்ளைகள். வினயம். ஆக்கி. வடிவா கவனிக்கணும். ஆக்கி, ஆக்கும் இல்ல, வினையடை ஆக்கி. வினையடை ஆக்கி என்ற பிள்ளைகள் வினைக்கு அடையாகி வாழும். சரி, வினைக்கு அடையாகி வாழும். இரவோடு இரவாக, இரவோடு இரவாக, பகலோடு பகலாக, கதையோடு கதையாக, பேச்சோடு. நீங்க சொல்லுவீங்களே, ஓ நீ நைஸா கதையோடு கதையா இதையும் சொல்லிட்டா, ஏன்னா எனக்கு கேட்பீங்கல்ல, சிரிப்போடு சிரிப்பா நீ உண்மையான விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வினைக்கு அடையாக வர்றது. இரவோடு, இதுல ஓடுன்ற உருவு பயன்படுத்தப்பட்டது. இரவோடு இரவாக, பகலோடு பகலாக, சரியா? காற்றோடு காற்றாக. நீங்க இதாண்டு இந்த பாடல்கள்ல, சினிமா பாடல்கள்ல பார்த்திருப்பீங்க. கதையோடு கதையாக, சரியா? அப்படி இப்படி வார எல்லாம் என்ன பிள்ளைகள்? வினையடைய ஆக்கி. அப்ப இது 3ஆம் வேற்றுமையாரு கேட்டீங்கடா. ஓ எஸ், இதுவும் 3ஆம் வேற்றுமை தான். இதுவும் என்ன பிள்ளைகள்? 3ஆம். விளங்கினதா? ஓ நீங்க நைட்டோடு நைட்டாக போன் பார்க்காம, நைட்டோடு நைட்டா இரவோடு இரவு, அதான் நான் இங்கிலீஷால சொல்றேன். சரியா? நைட்டோடு நைட்டா நீங்க போன் பார்த்தா மண்ணோடு மண்ணாக வேண்டியதுதான். என்ன பிள்ளைகள்? இரவோடு இரவாக நீங்க போன் பார்த்தீங்க என்றால் மண்ணோடு மண்ணாக போவீங்க. மண்ணோடு மண்ணாக போவீங்க. அது இரவோடு இரவாக, மண்ணோடு மண்ணாக, அதெல்லாம் என்ன? வினையடையாக்கி. இப்ப இரவோடு இரவாக நீங்க படிச்சீங்க என்றால் பொன்னோடு பொன்னாக நீங்க என்ன செய்வீங்க? உயர்வீங்க. பொன்னோடு பொன்னாக உயர்வீங்க. இப்ப நீங்க மண்ணோடு மண்ணாக போறீங்களா,
இல்லாட்டி பொண்ணோடு பொண்ணாக போறீங்களாண்டி நீ செய்ய பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் கதைக்கிறத கதையோடு கதையா என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போக கூடாது. இங்கால காதால கேட்டுட்டு அங்கால காதால என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சரியா? சிரிப்போடு சிரிப்பா சிரிச்சுட்டு போக கூடாது. இதெல்லாம் என்ன பிள்ளைகள், வினையடை ஆக்கி. விலங்கினதா விலம் அவ்வளவுதான், மூணாவது வேற்றுமை. விலங்கினதா ஓகே. இல்லாட்டி நான் கதைச்செல்லாம் காற்றோடு காற்ற போயிட்டா இல்ல மிஸ் இருக்கிட்டே நான் காதுக்குள்ள ஊறிட்டு இருக்கேன். காதுல ஊறிட்டு இருக்கு. இல்லாட்டி மண்டையோடு மண்டையா இருக்குதானே? ஓகே சரியா? இப்ப 4ஆம் வேற்றுமை இருக்கு. இன்னும் 4 வேற்றுமை இருக்கு பிள்ளைகள். அடுத்தது வந்து நம்மளோட ஜியோ கிளாஸ் இருக்கிறதா, இத்தோடு இந்த வகுப்பை என்ன செஞ்சிடுவோம், முடித்து விடு. இத்தோடு விளையாட்டு செய்திகள். ஓகேவா? ஓகேவா பிள்ளைகள்? விளங்கினத ஒரு 5 நிமிஷம் தாரேன். இப்ப படிச்ச 3 வேற்றுமைகள் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மிஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு. நீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லி படிச்சதுல இப்ப எல்லாமே லேசா விளங்கு. சரி சரி பிள்ளைகள், சரி நாம என்ன செய்வோம், கிளாஸ் முடிப்போம். கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர் சொல்லிட்டு போங்க. சரி, நான் ஊரை விட்டு வந்து இன்றோடு 8 மாதம் ஆகிறது. 8 மாதம் ஆகிறது. இது வந்து என்ன பொருள்ல வந்து இங்க ஓடுங்கிற உறுப்பு வந்து என்ன பொருள்ல வந்து என்ன பொருள், வரையறை பொருள். உடனிகள் வரையறை பொருள்ல வந்து. சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது போயிட்டு ஜியோ கிளாஸ படிங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகேவா? ஓகே Okay. Thank you, Miss.